நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் எங்கிருந்தோ வந்தாள் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்குனார். எங்கிருந்தோ வந்தாள் படத்தை சிவாஜி அவர்களின் நண்பரும் நடிகருமான கே பாலாஜி ப்ரொடியூஸ் பண்ணார். இது ஒரு வண்ணப்படம். அதே போல டி.ஆர். ராமண்ணா தயாரித்து இயக்கிய சொர்க்கம் திரைப்படமும் கலர் படம் தான். சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, கே பாலாஜி, நாகேஷ் ஆகியோர் முன்னணி வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் மேஜர் சுந்தர்ராஜன், முத்துராமன், தேவிகா, ஆரன்முளா பொன்னம்மா, ரமாபிரபா, சச்சு, ராஜா, எம் பானுமதி, ஜெயக்குமாரி, பேபி சுமதி, வி நாகையா, எஸ்.டி. சுப்புலட்சுமி, டைபிஸ் கோபு, தேங்காய் சீனிவாசன், குலதெய்வம் ராஜகோபால், ஹரிகிருஷ்ணன், புஷ்பமாலா அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா மிக சிறப்பான நடிப்பாற்றலை வெளிக்காட்டிய திரைப்படம் அப்படின்னு எங்கிருந்தோ வந்தாள் படத்தை இன்றைக்கும் கொண்டாடுகின்றனர் ரசிகர்கள். இந்த படத்துக்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தார். திரைப்படத்துக்கான பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினார். சிவாஜி கணேசன் அவர்களின் இல்லமான அன்னை இல்லம் இந்த திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருந்தது. இந்த படம் புனர்ஜென்மா அப்படின்ற தெலுங்கு படத்தின் மறு ஆக்கமாகும். இதன் ஹிந்தி பதிப்பில் சஞ்சீவ் குமார் மற்றும் மும்தாஜ் நடிச்சிருந்தாங்க. மேலும் இது கிலோனா என்ற தலைப்பில் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டது. இந்த படம் வெள்ளி விழா வெற்றி பெற்றது. சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை வென்றது. தன் கண் முன்னேயே தன் காதலி மரணத்தை தழுவியதால் மனநிலை பாதிக்கப்பட்ட நாயகனின் உணர்வுகளை காட்டும் கத்தி மீது நடப்பது போன்ற கதாபாத்திரம். ஹிந்தியில் சஞ்சீவ் குமாராலும் தமிழில் நடிகர் திலகத்தால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு அனைவரும் சான்றிதழ் வழங்கிய திரைப்படம். பாலாஜி அவர்களின் படங்கள்லேயே நாயகனுக்கு இணையாக நாயகிக்கும் சம வாய்ப்பும் நடிப்பில் பரிணமிக்க சவாலான பாத்திரமும் அமைந்த திரைப்படம். நடிகர் திலகம் சிறப்பாக நடிப்பார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. ஆனால் ஜெயலலிதாவிடமும் இவ்வளவு திறமைகளா என்று வியக்க வைத்தது. கலைச்செல்வி ஜெயலலிதாவின் சிறந்த 10 படங்களை பட்டியலிடும்போது முதலில் எழுதப்பட வேண்டிய படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அந்த பட்டியல் சவாலே சமாளி, சூரியகாந்தி, அடிமை பெண், திருமாங்கல்யம் அப்படின்னு தொடரும். ஹைதராபாத் நாட்டியக்காரியாக ஜெயலலிதா அறிமுகமாகும் பாடலுடன் படம் துவங்கும். அங்கே வரும் பட்டவராயர், அதாவது மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் பைத்தியமாக இருக்கும் தன் மகனை குணப்படுத்த தன்னோடு தன் வீட்டுக்கு வருமாறு அழைக்க ஜெயலலிதாவும் திகைப்புடன் ஒப்புக்கொண்டு வருவார். அவர் வருகையை பிடிக்காத மேஜரின் மூத்த மகன் பாலாஜி உள்ளிட்டோரின் வெறுப்பையும் பொருட்படுத்தாது மாடியறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கதாநாயகன் சேகரை காண செல்லும் போது திரையில் நடிகர் திலகத்தின் அறிமுகம். சேகருடன் அவருக்கு ஏற்றாற் போலவே பேசி அறிமுகமாகும் ராதா. மெல்ல மெல்ல அவரை தன் பேச்சை கேட்கும் அளவுக்கு மாற்றுகிறார். கவிதாவை, அதாவது ஜெயக்குமாரியை உயிருக்கு உயிராக காதலிக்கும் சேகர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவள் வேறொருவனுக்கு மாலையிடும் சூழ்நிலையில் காண நேரிடும் போது அவளை நினைத்து உருகி பாட, அதில் கரைந்து போன அவள் மற்றவனுக்கு மனைவியாவதை விட மாய்ந்து போவதே மேல் என முடிவெடுத்து கையில் நெருப்போடு மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள அதை கண் எதிரே காணும் சேகருக்கு சித்தம் கலங்கி போகிறது. சேகரின் கடந்து போன சம்பவங்களை கேட்ட ராதா அவரை குணப்படுத்தும் வரை அவருடனேயே இருப்பது, அதனால் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளிப்பது என்று தங்கிவிடுறாங்க. அதை தொடர்ந்து சேகர் குணமாகும் வரை அவர் செய்யும் சேட்டைகளும் அதை பொறுத்து கொண்டு ராதா சேகரை குணமாக்கும் முயற்சியிலேயே குறியாக இருக்கிறாங்க. இதனிடையே நாகேஷ், அவர் மனைவி ரமாபிரபா, போலிச்சாமியார் குலதெய்வம் ராஜகோபால், தன் ஆஃபீஸ் டைப்பிஸ் சச்சுவிடம் வழியும் பாலாஜி அப்படின்னு கதை நகரும். ஒரு கட்டத்தில் சேகரின் சேட்டைகள் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு போக நினைக்கும் ராதாவை போக விடாமல் தடுக்க பூட்டிய அறைக்குள்ளிருந்து சேகர், நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன் என்று உருகி பாட, அதில் மனம் மாறிய ராதா போகும் முடிவை கைவிட்டு திரும்புவாங்க. ஆனால் அதை தொடர்ந்து மழையில் நனைந்துவிடும் ராதா சூழ்நிலை காரணமாக சேகர் கிட்ட தன் கற்பை பறிகொடுத்துடுறாங்க. சேகரின் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் ராதாவை விஷயம் புரியாமல் சேகரின் தம்பி ஒரு தலையாக காதலிக்கிறாரு.
ராதாவோடு தனித்திருக்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அவரிடமிருந்து ராதா நாசுக்காக விலகி கொண்டு வர்றாங்க. சேகருக்கு காளிதாசனின் சாகுந்தலம் கவிதையை வாசித்து காட்டும் ராதா அப்படியே கற்பனை விரிந்து தானே சகுந்தலையாகவும் சேகரை துஷ்யந்தனாகவும் பாவித்து அந்த பாடலின் போது துஷ்யந்தனோடு கலந்துவிட துர்வாச முனிவரது சாபத்தால் துஷ்யந்தன் தன்னை மறந்து சென்று விடுவதாக கனவு கண்டு திடுக்கிட்டு எழுவது, கதையோட்டத்துடன் கலந்த அற்புதமான இடைச்செருகள். எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்துல கவியரசர் கண்ணதாசனின் பாடல்களுக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அருமையாக இசை வடிவம் கொடுத்திருந்தாரு. பிளாஷ்பேக் காட்சியில சிவாஜி அவர்கள் பாடுவதாக வரும் ஒரே பாடல் உன்னை அழைக்கும் உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும் பாடல்ல இதுவரை பார்க்காத ஜெயக்குமாரி புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு கண்களில் கண்ணீர் வழிய சோகபாவம் காட்டும் ஜெயக்குமாரி நமக்கு புதுசு. எந்த ரோல் கொடுத்தாலும் சிறப்பாக நடிப்போம், ஆனால் எங்களை வெறும் கவர்ச்சி பாவைகளாகவே காட்டி வந்து விட்டீர்களே என்று 2 ஜெயக்களும் திரையுலகினரை பார்த்து கேட்பது போல் இருக்கும் இந்த படத்துல. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.